பல்லாரி வெங்காயம் ஒரு 400 கிராம் கிட்ட வெட்டி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் இங்க பாருங்க என்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னு, சின்ன சீரகம், சரியா, சின்ன சீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊத்தாம. அப்புறம் வந்து வத்தல் ஒரு 3 வத்தல், அப்புறம் அந்த வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சீரகம், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சரியா. அதுக்கப்புறம் மெயினான நம்மளுடைய என்னது மீன் வந்து சதை எடுத்து வச்சிருக்கிறது, சரியா, ஓகேவா. இதெல்லாம் வச்சுதான் நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம். நீங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கும் மீன் புட்டு செஞ்சு பாருங்க, சமைக்கலாம், செஞ்சு பாருங்க, டேஸ்டா சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதிகமாக வாழ்த்தி சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. செஞ்சு மட்டும் பாருங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றாதீங்க அப்படின்னு பாத்தீங்களா நண்பர்களே. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீன் குழம்பு, மீன் பொரியல் எல்லாம் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம மீன் புட்டு செய்ய போறோம். ஸ்டவ்ல வந்து நல்லா பெரிய ஒரு கடாய் வச்சாச்சு, ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. நான் வந்து இன்னைக்கு இதை செய்யறதுக்கு கடல் எண்ணெய் யூஸ் பண்றேன், சரியா. கடல் எண்ணெய், கடல் எண்ணெய் கடல்ல போய் எங்க வீட்டுக்காரர் உடனே காமெடி அடிச்சிருவாரு. இந்த கடல் இந்த எண்ணெய்னு. எந்த கடையில் உள்ள எண்ணெய்? கடல் எண்ணெய்.